முதல்ல கூட்டத்துக்கு நான் ஆவதாக மதிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு முன்னுக்கு உரையாடினவர்கள் உரைகளை முழுமையாக செவிமடுக்காமல் அந்த கூட்டத்தில் பேசுறது ஒரு நாகரிகம் என்று செயலாக நான் நினைக்கிறேன். தவிர்க்க முடியாத சில சம்பவங்கள் மன்னிச்சு கொடுப்போம். நான் இந்த உரையில இந்த புதிய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படுவான விஷயத்தை பேசலாம் நினைக்கிறேன். முதலாவதாக அரசியலமைப்பு சட்டம் என்றால் என்ன என்று கேள்வி அதை நாங்கள் பார்க்க வேண்டியது. அரசியலமைப்பு சட்டம் தான் ஒரு நாட்டின் அதிக சட்டமாகிறது. அது அடிப்படையான விதிகளுக்கும் கொள்கைகளுக்கும் கொண்டு ஒரு அரசாங்கத்தின் ஃப்ரேம்வொர்க் அது வரையறுத்து கொடுக்கும். இந்த விரிவான வழிகாட்டலுக்கு தான் ஏனைய சட்டங்கள் எல்லாமே உருவாக்கப்பட வேண்டிய அவசியம் நிர்பந்தம் இருக்கு. ஆட்சியாளர்கள் கொண்டு வருகின்ற ஏதாவது சட்டம் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது கடைசியா உரசி பார்க்கப்படுற இடம் அரசியலமைப்பு சட்டமாக தான் இருக்கு. குறிப்பிட்ட சட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணாக இருக்கிறது, அது எடுத்துக்கோ அல்லது ஆன்மாக்கோ, அது கருதும் விஷயத்தை இது மறுப்பதாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட சட்டம் செல்லுபடியாகாது என்ற ஒரு விஷயத்தை கடைபிடிக்க வளமே எல்லா சட்ட அமைப்புகளையும் இருக்கு. அப்ப மக்களுடைய உரிமைகள் என்ன, அவை எவ்வாறு பாதுகாக்கப்படலாம் என்ற முழு விஷயங்களும் இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதாக தான் வரையறுக்கப்படும். கடந்த ஒரு 40 வருட காலம் 70களில் இருந்து போயிட்டு நிற்கலாம் 50 ஆயிட்டு நாடு தொடர்ச்சியாக ஒரு கொந்தளிப்பு நிலையில் வெவ்வேறு கட்டங்கள், வெவ்வேறு காரணங்கள், ஒவ்வொரு சக்தி சம்பந்தப்பட்டதாக ஒரு கொந்தளிப்பான நிலையில தான் போயிருந்தது. முடிஞ்ச ஒரு 10-15 வருஷமா அப்ப இன ஒழிப்பு, சிவில் யுத்தம் போன்ற பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா இந்த எல்லா கட்டத்திலேயும் ஒரு சர்வாதிகாரியா இருந்து நடத்த 5 வருஷத்துக்கு ஒருக்கா அநேகமா பிரச்சனை இல்லாமல் தேர்தல் நடத்தப்பட்டு ஆட்சிகள் மாற்றப்பட்டு அந்த ஜனநாயகபூர்வமா அமைந்த அந்த ஆட்சியினூடாக இந்த இவ்வளவு அழிவுகளும் அநியாயங்களும் தொடர்ந்தும் இருக்கு. அப்புறம் கேள்வி இந்த ஜனநாயகத்தில் எங்கே பிரச்சனை இருக்குதோ அல்லது நாங்கள் எவ்வாறு இந்த பிரச்சனைகளை புரிஞ்சு கொள்வோம். மற்றது இந்த வாதங்கள் நடக்குள்ள எங்களுக்குள்ள இந்த சிறுபான்மை பெரும்பான்மை என்ற வார்த்தையை சர்வசார்வம் நாங்கள் பாவிச்சுட்டு போறோம். சிறுபான்மை இனங்கள், பெரும்பான்மை இனம், அது இதுல கவனிக்கப்பட அதன்படி பெரும்பான்மை ஜனநாயக மரபின்படி பெரும்பான்மை எடுக்கிற முடிவுக்கு சிறுபான்மை கட்டுப்படணும் சொல்லி கொடுக்கும். பார்லிமெண்டத்தில் 50% உண்டால் அதுதான் முடிக்கும். நாங்கள் சர்வஜன வாக்கெடுப்பு படித்தாலும் கூட 50% உண்டுதான். விதிவிலக்காக 3-2 தேவைப்படும் என்று கேட்கப்படாத பட்சங்கள் நேற்று இந்தியாவில் நடந்த மாதிரி அரசியலமைப்பு திருத்தம் போன்ற வழிகிட்டு அது தோற்கடிக்கப்பட்டிருக்கு. பெரும்பான்மை பெற்றோட நான் 3-2 பெற முடியாத தோற்கடிக்கப்பட்டிருக்கு. அப்படி இல்லாத காலங்களில் பெரும்பான்மைக்கு சிறப்பு. ஆனா அப்படி என்றால் பெரும்பான்மைக்கு சிறுபான்மை கட்டுப்படுறா என்னத்துக்கு நாங்கள் முரணு பிடிக்க வேண்டியிருக்கிறது கேள்வி வருது. நாட்டில் பெரும்பான்மை இருக்கிறவர்கள் பெரும்பான்மை சட்டம் உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த ஜனநாயகங்களால் நடந்திருக்கிறது. ஆகவே இந்த இது தரப்புட வாதங்களில் நியாயங்கள் போட்டு கண்டு சொல்ல வருது. கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த பெரும்பான்மை சிறுபான்மை என்ற அந்த கருத்து கன்செப்ட் ஒற்றை கலாச்சாரத்துக்குள்ளதான் செல்லுபடியாக கொண்டதை ஒரு மரபு விதியாக உள்ளடக்கி
மற்ற கலாச்சார உள்ள சமூகத்துக்குள்ள அந்த சமுதாய முடிவுக்குள்ள பெரும்பான்மையாக தீர்மானிக்கிறது நடத்த முடியாது. எல்லாரும் சொல்ல முடியும், எல்லாரும் பல விருப்பம் இருக்கும், எல்லாத்தையும் செய்ய முடியும். அப்போ ஒரு கட்டத்துல ஒரு முடிவெடுக்கும் போது பெரும்பான்மையாக சொல்ற அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளும். ஆனா இது என்ன நடக்குதுன்னா பல்லின பல்கலாச்சார பல்தேசிய சமூகங்களுக்கு வந்ததற்கு இந்த விதியை நாங்கள் எந்தவித நெளிவு சிலுவும் இல்லாமல் கடைபிடிக்க முயற்சிப்போம். யார் எண்ணிக்கையில் அதிகமா இருக்கிறார்களோ அவர்கள் எடுக்கிற முடிவா இருக்கு. அது அந்த நாட்டில் உள்ள எண்ணிக்கையில் பலவீனமான அல்ல அந்த எண்ணிக்கைக்கு ஈடு கொடுக்க முடியாத மற்ற நேரங்களே மற்ற நபர்கள் மற்ற தேசங்கள் சமூகங்களை ஒற்றுமுழுதாக ஒடுக்கிறதா இருக்கு. இலங்கை நிலைமை அப்படித்தான் இருக்கு. சிங்கள மக்கள் 70 கோத்தபாய பற்றியா சொன்னவா எனக்கு உங்களோட ஓட்டை தேவை ரெண்டு ஒரு எக்ஸ்ட்ரீமான லைன் எடுத்தாங்க அவருக்கு சொல்லுவாங்க அங்கேயே 50 ஓட்டு பிரச்சனை. அப்ப ஏனைய தேசங்கள்ட்ட இதை பற்றியே கவலை இல்லாமல் ஆட்சி செய்யலாம். இந்த ஆபத்து இருக்கிறாரா என்றால் பல்லின பல்கலாச்சார தேசங்கள் இந்த ஒற்றை ஆட்சி என்பது பிரச்சனைக்குரியதா இருக்கு. ஒரு சமஸ்ய அமைப்பு போடுறதுக்கான காரணங்கள் என்ன வருது என்றால் அப்ப அந்த குறிப்பிட்ட சமூக முடிவுகள் அவர்கள் எடுக்கிறார். அந்த பிராந்தியமா இருக்கலாம், அல்லது மொழி சமூகமா இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது சமூகமா இருக்கலாம். அவர்கள் அந்த முடிவு எடுக்கிறார். அப்படி இல்லாத சந்தர்ப்பங்கள் கூட ஒரு குறிப்பிட்ட கட்சிக்குள்ள கூட அந்த வேற பிரிவுகளுக்கான தனித்துவமான பிரச்சனை அனுபவத்துக்கான சில பொறிமுறைகளை கொண்டிருக்கிறார் பார்க்கலாம். உதாரணமாக கனடாவில் இருக்கிற கட்சியை எடுத்தீங்கன்னா அந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸுக்குள்ள ஒரு பிளாக் காக்கஸ் இருக்கு, அமெரிக்காவில் டெவில் காக்கஸ் இருக்கு. அப்ப அவர்கள் மட்டும் தனியா கூடி தங்களோட பிரச்சனை சுதந்திரமா வாதிச்சு தங்களோட கோரிக்கையில கலந்துரையில முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் உருவாக்கும். இல்லாத பட்சத்தில் நடக்குவதால் ஒரு அதிகாரத்தை பலமாற்ற எண்ணிக்கக்கூடிய ஒரே ஒரு காரணத்தை கொண்டு அதிகாரத்தை பலமா கையில் வச்சிருக்கிற ஒரு பிரிவு நான் மெச்சபடி எல்லாம் சட்டங்களை உருவாக்கிட்டு போல. அப்ப இங்க ஒரு பிரச்சனை வருது. அந்த விஷயத்துல நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ சிறுபான்மையினங்கள் என்றதும் மதக்குழுக்கள் என்று பேசக்கூடிய நாங்கள் நடக்கிறோம். அந்த தவிர்க்க முடியாமல் அந்த ஜனநாயக கொண்டாடலை எடுக்குள்ள அது உள்ளார்ந்து எங்களுக்கு இம்ப்ளிகேட் பண்ண உள்ளார்ந்து சொல்லும் போது பெரும்பான்மை சரியாக மட்டுமே உள்ள கொண்டு இருக்கிறார். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது. இப்ப புதிய அரசியலமைப்பு சட்டம் பற்றிய பிரச்சனைக்கு வரும். இது சொல்ல எனக்கு ஒரு நகைச்சுவை ஒன்று ஞாபகம் வருது. 82ஆம் ஆண்டு லங்கா கார்டியன் சர்ச்சை அதுல ஒரு நகைச்சுவை ஒரு குழந்தை பிரிட்டன்ல இருக்க மிகப்பெரிய ஒரு புத்தக கடையை பேரை குறிப்பிட்டு அங்க போய் ஒருவர் கேட்டாரா, எனக்கு இலங்கையில் அரசியலமைப்பு சட்டத்தில் பிரதி ஒன்று கிடைக்குமா? அவர் மேனேஜர் சொன்னாரா, நாங்கள் இங்க மெகசின்ஸ் இருக்கிறேன். என்றால் வாரம் மாதம் ஒழுங்கு அடிக்கடி வந்து கொண்டிருக்கும். அவ இலங்கைக்கு ஒரு வரலாறு இருக்கு. நாங்கள் தக்கத்துக்கு தான் இப்ப 4வது அரசியலமைப்பு வந்திருக்காங்க. சோல்பொரியண்டர் 48ஆம் ஆண்டு வந்தது. அப்புறம் சினிமா 72 ஒன்றை கொண்டு வந்தார். 6 வருஷத்துக்குள்ள JR கொண்டு வந்தார். இது மாற்றுவதாக பல்வேறு இதுவரையில் இருந்து கடைசியா இப்ப இந்த அரசாங்கம் கொண்டு வருவது. ஆனா மாறா நாங்கள் அமெரிக்கா எடுத்தோம்னா அந்த அரசியல் சட்டத்துக்கு 250 வருடம் ஒரே ஒரு அரசியல் சட்டம் தான். அதுல திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க. 27 திருத்தங்கள் இதுவரைக்கும் மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க. மிக முக்கியமான திருத்தங்களாக கலப்பின அடிமைத்தனம் சம்பந்தமாக, பெண்களுக்கு வாக்குரிமை சம்பந்தமாக, ஆயுத ஒழுங்குக்கான உரிமை சம்பந்தமாக மிக அவசியமான கட்டங்கள்ல திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும். அது பொது கருத்தை உருவாக்கி அதன் அடிப்படையில் அந்த திருத்தங்கள் கொண்டு வரப்படும். ஆனால் எங்களை பொறுத்தவரை அது ஒரு
சர்வசாரணங்களா போயிடுது. ஒரு அரசியல் கொண்டு வராது, அது திருத்துற, அது பல தடவை திருத்தி போடுவாங்க. அடுத்தவர் தான் அப்படிங்கிறத திருத்தி விட்டு கொண்டுருக்காரு. அதுக்கு பெருமதி கூட எங்களுக்கு தெரியுதோ தெரியல. இல்லாத அதை அவ்வாறு கையாளவே நாங்கள் அதுக்கு பெருமதியை இழந்துடுறோம். அது சம்பந்தமான விதங்களுக்கு இல்லாம இருக்கிறாங்க. மற்ற அரசுக்கு வரையறுக்கும் போது முதலாளி அறிஞர்கள் அந்த பேலன்ஸ் ஆஃப் பவர் அதிகாரங்களை ஒரு சமநிலையை போறதுக்காக 3 பிரான்ச் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லெஜிஸ்லேட்டிவ் சட்டவாக்கம், எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகம் சொல்லுவாங்க, அதோட நிறைவேற்றப்படுத்துவாங்க, 3 ஜுடிஷியரி நீதித்துறை. இந்த 3 அமைப்புக்குள்ளேயும் ஒரு சமமான சமநிலை இருக்கணும் என்றுதான் இந்த முதலாளித்துவ அரசு வித்திய கருத்து சாராம்சமா இருக்கு. அது பல இடங்கள்ல பல நாடுகள்ல மிக சிறப்பாக செயல்படவும் செய்யுது. அப்ப இன்னைக்கு இந்த அமெரிக்கா எடுத்தால் கூட இந்த கோபானி வந்து சில பல சட்டங்களா மதிப்பாடி கொடுக்கும். இது ஜுடிஷியல் செல்லா உலக நாடுகளுக்கெல்லாம் வரி போட்டு எல்லாம் அட்டாசம் பண்ணி கூட அவர் கடைசியாக விட்டாங்க. இது செல்ல முடியாது. அவரால் நியமிக்கப்பட்ட நீதிபதியாக இருப்பார்கள். ஆனா தங்களுக்கு சரியான ஒரு திட்டம் சொல்றாங்க. ஆனா எங்க நாடுகள் அப்படி இல்லை. சட்டவாக்கத்தில் யாரு தலைமையா இருக்கிறாரோ அவர் நினைச்சதுதான் நீங்க இல்லையாக்கு செய்யணும். விதிவிலக்காக இப்ப என்பிபி அரசாங்கத்துக்குள்ள வர சில பிரச்சனைகள் என்ற முற்றிலும் மாறான ஒரு கட்சி வந்தோடனே இங்க இருக்கிற நிர்வாகிகள் ஒரு காலக்கு பிடிச்சுக்கொண்டு நிக்கிறவன் சொல்வது செய்ய முடியாத லெவல் வந்து அவங்க. மற்றபடி அதை சொன்னால் நடத்துறோம். மீறி சொன்னால் அந்த நீதிபதியை வீட்டுக்கே கண்டே நடக்கும். ஒரு ஜேஆர் காலத்தில் ஒரு புறவல இடதுசாரி ஒரு ஆக்டிவிஸ்டா பிடிச்சு வச்சுட்டு விட்டாங்க. அன்றைக்கு அவளை விட்டுட்டு 3 நாள் ஆர்ப்பாட்டத்தை கண்டறி விடுது அவர் ஜட்ஜி விட்டு. எட்டு நாடுகள் அதுல அந்த சமநிலை கூட இருக்கிறேன். சரிதான். அப்ப இதுல பிரிட்டிஷ் கொலோனியல் எங்களை விட்டு போகல ஒரு சின்ன ஒரு டிக்கெட் வச்சுட்டு போட வேண்டிய 2 விஷயங்கள் முக்கியமானது. ஒன்று சோல்பரியில் இருந்த சோல்பரி கன்ஸ்டியூஷன்ல இருந்த 2 விஷயங்கள். ஒன்று 29 யாராவது ஒரு பிரிவினருக்கு எதிராக சட்டங்கள் பாதிக்கிற சட்டங்கள் கொண்டு வர முடியாது. 2வது பிரைவேட் கவுன்சில், அதாவது இலங்கையில சட்டபூர்வமாக ஏதாவது சிக்கல் தீர்க்க முடியாம இருந்தால் பிரிட்டன்ல இருக்கிற பிரைவேட் கவுன்சிலுக்கு நாங்கள் போகணும். போனா அவர்கள் எடுக்கிற முடியுமோ அதுக்கு நாங்கள் கட்டுப்பட அந்த புரிதல். அதையும் கூட அரசியல்வாதிகள் பொருட்படுத்த. உதாரணமாக சிங்கள அரசு முடியும் மலைய மக்களிட வாக்குரிமை பறிக்கும் திட்டவட்டமாக 29 ஈஸ்வரத்துக்கு எதிராக. அப்ப அதுல அந்த அரசாங்க மொழி சட்டத்தை பொறுத்தவரை ஒரு பிரபலமான வழக்கம் நடக்கும். கோடீஸ்வரன் இருந்த வழக்கு வச்சு இங்க ஒரு கிளாக்கா இருந்தவர் சிங்களம் படிக்கலைன்னா அவருக்கு சம்பளம் யூனிட் படிப்பாங்க. அப்ப அவர் வழக்கு வச்சு என்ன செய்யறாரு, அப்படி பாரபட்சம் காட்டினாரு. இந்த சட்டத்தின் படி இவருக்கு அந்த உரிமை இருக்கின்ற தீர்ப்பளிக்கிறார். உடனே அரசாங்கம் அதை அப்பீல் பண்ணுது. அப்பீல் பண்ணால் ஹைகோர்ட்ல வரைக்கும் என்ன செய்யறாங்க, டெக்னிக்கல் ஒரு ஸ்னேக் பிடிச்ச தள்ளுபடி என்றால் அரசாங்க ஊழியரே அரசாங்கத்துக்கு எப்படி எதிராக வழக்கு வைக்க முடியாது டெக்னிக்கல் பிடிச்சு அதை தள்ளுபடி செய்யும். இவரை வழக்கு பிரைவேட் கவுன்சிலுக்கு போது சாதகமாக தீர்க்கப்படுது. ஆனா இலங்கையில் அனைத்தும் அமல்படுத்தப்படுகிறது. மலைய மக்கள் பிரச்சனை இதே மாதிரி பிரைவேட் கவுன்சிலுக்கு போய் அவர்கள் தீர்ப்பளித்து இங்க ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களா இருக்கிறது. அப்ப இப்படி இல்லாம இருக்கக்கூடிய எங்கடி நாடுகள்ல இந்த நிலைமை அந்த தீர்க்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய இடத்துல பார்ப்போம். உதாரணமாக போயா தினங்களை விடுமுறையாக்க சட்டம் 1971ஆம் ஆண்டு சட்டமா பாஸ் பண்ண சொல்லப்படும். அதுல பாஸ் பண்ண அந்த போயா தினம் சட்டம் விடுமுறையாக்க அதை அப்ப இருந்த ஐக்கிய முன்னணி அரசாங்கம் வந்து வார விடுமுறைகளை சனியாயிரத்துக்கு பதிலாக போயா தினங்களாக மாற்றினார்.
பௌர்ணமி அமாவாசை இடையில வர 2 அரை நாட்கள் போயாடி எப்படி போயாடி என்று அந்த அப்ப சிங்கள பௌத்தர்களுக்கு அதுக்கு கொடுக்கப்பட்ட சலுகையா இருக்குது. நீங்கள் அந்த நாட்களுக்கு பிரார்த்தனை செய்யலாம். இந்த இருக்காது இடைக்கிழமை தேவையில்லை. சாராய கடையெல்லாம் மூடி இருக்கும், பச்சை கடையெல்லாம் மூடி, தியேட்டர் மூடி. நீ வெளியில போட்டா போடாம இருக்கு. அப்ப 13 மாதத்துல வருஷத்துல 13 பௌர்ணமி வரும், 13 நாட்கள். பிறகு போயா அந்த வெசக்கம் பொசம் டேயும் வரக்குள்ள அதை 2 நாள் கொண்டாடும். அது 2 நாள். இப்படி யாருக்கு கிட்டத்தட்ட 15 தினங்கள் பௌத்த விடுமுறை தினங்களாக மேலே சேர்க்கப்படும். பிற்காலங்கள் ஒரு 1990 வரைக்குள்ள அந்த போயா ஒரு முறையை தொடர முடியலை என்றால் இது ஒரு சர்வதேச ரீதியா இருக்கிற விடுமுறை தினங்கள் சரியா இருக்கு மாற்றா இருக்கிறதுக்கான கிளாஷ் கொண்டு வெள்ளையர்கள் மற்றாக்கள் சொல்லுவா போல நாங்கள் சரியா இருக்கிறது ஒரு யூனிவர்சல் ஹாலிடேஸா நினைக்க தேவையில்லை. அதுவும் ஒரு ரிலீஜியஸ் பண்டிகை. கிறிஸ்தவர்களுக்கு கோயிலுக்கு கொண்டாடுறார் அந்த நாள். இதே முஸ்லிம் நாடுகள்ல வெள்ளி சனியா வச்சிருக்காங்க. அல்ல யூதர்கள் கிட்டத்தட்ட அப்படி உள்ளவைதான் வெள்ளி சனி தான் பிடிக்கல. அப்ப இதை எல்லாரும் தொழில்நுட்ப காலத்துக்கு இந்த ஒரு யூனிவர்சல் ஆக்கி எல்லாருக்கும் வச்சாங்க சனியா. அப்ப அதை மாற்றி ஒரு அரசு தன்னை விடுமுறைகளை மாற்றக்குள்ள உள்ளூரான பிரச்சனை இல்லாட்டியும் கூட நாங்கள் வெளியுறவு தொடர்பு கொண்ட இடங்கள்ல சூறாய்கள் வரத்துறது. எம்பசிக்கு போனால் அன்றைக்கு நாங்கள் போற வீட்டில் இருக்கலாம், அவங்க வேலை செய்ய முடியும். அல்ல அவங்க வேலை செய்யும் நாட்களில் நாங்கள் ஃப்ரீயா இருக்காங்களா அவை கூட இருக்கலாம். அப்படி பிரச்சனை. அதே மாதிரி கப்பல் இறங்குமா இருந்தால் அந்த ஷிப்பு அவங்களோட ஊழியர்கள் தினங்கள் வேறையா இருக்கு, எங்கட விடுமுறை தினங்கள் வேறையா இருக்கு. இப்படி எல்லாம் மாற்ற வேண்டியது. கடைசி அடுத்து அரசாங்கம் அதை சனி ஞாயிறு விடுமுறை வார விடுமுறையா மாற்றினாலும் இந்த போயாதினங்கள் எடுக்க முடியாது. தொடர்ந்து இந்த 15 தினங்கள் மேலதிகமான விடுமுறையாக தொடர்ந்து கொண்டிருக்குது. அது பௌத்தர்களுக்கு மட்டுமில்லை எல்லாருக்கும் இருக்குது. பிற்காலங்கள்ல 90கள்ல ஒரு பிரச்சனை வருது. ஒரு சமூகம், ஒரு அரசு, ஒரு சமூகம் 15 நாள் போய் அடையும். அதோட சேர்த்து ஒரு புது வருஷம் 2 நாள் சிங்கத்தால் புது வருஷம் அந்த வருஷம் 2 நாளுக்காக ஒரு கிழமை குடித்தான் பெற்றால் குளிக்கிறதுக்கு ஒரு நாள் வச்சிருப்பாள், கை விஷயங்களுக்கு ஒரு நாள், அதெல்லாம் பண்ணா அந்த கிழமை முழுக்க ஒப்புத்தான். அது ஒரு பக்கம். இந்துக்களுக்கு ஒரு 3 நாள், தீபாவளி, பொங்கல், சிவராத்திரி. முஸ்லிம்களுக்கு 2 நோம்பு பிறகு ஹஜ் பிறகு மீலாது நம்பி. கிறிஸ்டியனுக்கு ஈஸ்டருக்கு கொடுக்க எண்ணிக்கை நீ அதிகமா இருக்கு. இதை குறைக்கணும். எங்க தொடங்கலாம்? சிவராத்திரிக்கு கட்டாயம் லீவு. சிவராத்திரிக்கு என்னென்ன என்னென்ன பள்ளிக்கூடத்துக்கு வந்து என்ன செய்யறது? முஸ்லிம்களுக்கு மீலாது கட்டாயம் லீவு. 7 விடுமுறைகளுக்கு அனுபவிக்க வேண்டியது. அதுல கை வைக்க போங்க. 3 நாட்கள் விடுமுறை நாட்களை எடுக்கிறாங்க ஒரு குறைப்பீங்க. இது வெறுமனே நான் சொல்லுவது இந்த விடுமுறை தினங்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேச பிரச்சனைகளையும் இந்த கண்ணோட்டம் கொடுத்தாங்க. நாங்கள் எண்ணிக்கையில பெருமையா ஒரு காரணத்திற்காக எல்லா விதமான சலுகைகளை நாங்கள் அனுபவிப்போம். ஆனால் எங்காவது பற்றாக்குறை இருந்தால் அந்த ஒரு பிழைப்பிட்ட ஒரு சமூகத்தின் மேல அது தட்டி விடுற மாதிரி பார்ப்போம். அப்ப இப்ப நாங்கள் ஒரு புதிய அரசியல் திட்டத்தை பற்றி யோசிக்கிறதா இருந்தால் என்ன அடிப்படையில் பார்க்கணும். அப்போ நாங்கள் இப்ப சமுதாயத்தை எப்படி குறிக்க ஒரு விஷயத்துக்கு தோன்றணும். என்ன இன்ஸ்டிடியூஷன் ஒரு கன்ஸ்டிடியூஷன் சின்ன இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு சின்ன ஒரு குழுவை அமைச்சு நாங்கள் அதுக்கு விதிகளை உருவாக்குறதுனால அந்த குழுவோட நோக்கம்னா இது தன்மை என்னன்னு தான் நாங்கள் ஒரு விதியை போடலாம். கூட்ட வைத்து நடத்த போறீங்களோ நடக்க போகுது ஒரு சின்ன ஒரு நண்பர்கள் வட்டமாக இருந்தாலும் சின்ன ஒரு விவசாய கூட்டமாக இருந்தாலும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு சின்ன ஒரு யாப்பு மனசுக்கு இருக்கு. அப்ப நாங்கள் ஒரு நாட்டுக்கு ஒரு மிக முழுமையான சட்டத்தை உருவாக்க போறோம். அந்த சமூக உருவாக்கம் பற்றி எங்களை பட வேண்டும் பிரச்சனை இருக்கு. இங்க 2 விதமான கருத்துகள் இருக்கு. பெரும்பான்மையா சொல்லப்படுற கருத்து சிங்கள பெரும்பான்மையிலும் சுத்தி இருக்க சிறுபான்மையினர்
இதை நீங்க அவதானிக்கொண்டா அவர்கிட்ட கதைச்சால் நாங்கள் சில விதியை கதைப்பார்கள். இல்ல பேசுகிறவர்களால் சிங்கள, தமிழ், முஸ்லீம், பேர்கர், மலைய வரைக்கும் கொண்டு போவாங்க. மலையக பேர்கர் வரைக்கும் போயிடுவாங்க. மலையக மலைய பேர்கர் சிறுபான்மையான தேசிய சிறுபான்மை. ஆனா மிச்சம் 3 சமூகம் தேசங்களா தங்கள் நாட்டக்கூடிய எல்லா தகுதியும் கொண்டது. ஒன்றில் சிங்களம் மட்டுமா பார்க்கிறது அல்ல சேர்க்கடை எல்லாத்தையும் ஒரே அடியா சிறுபான்மை என்று பேசிவிட்டு அல்ல. அதுக்கு ஒரு அதை ஒவ்வொரு விதங்கள்ல வெளிப்படுத்த. உதாரணமா சரத்வன்சையா கடைசியா சொல்றாங்க, மரங்கள்ல படுற கொடிகள்ல சிங்கள மக்கள் மரங்கள் போன்றது, அதுல படுற கொடிகள் போன்றதுதான் தமிழ் மக்கள். கொடி இருந்து கொண்டு மரத்தை ஆட்டை யோசிக்கிறாங்க. அந்த 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 பெரும்பான்மை சிறுபான்மை கட்டமைப்பு அந்த அதிகார கட்டமைப்பு திட்டவங்க அந்த இதுல இருக்கிறது. ஆனா மாற்றா நாங்கள் அதை எப்படி பார்க்கிறோம், குறைஞ்சபட்சம் 4 தேசங்கள் இருக்கு. சிங்கள மக்களை பொறுத்து தமிழ், முஸ்லிம்கள், மலைய மக்கள் திட்டவட்டமான அடையாளம் தங்களுக்குரிய திட்டவட்டமான பண்பாடு பிரதேசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த இதுல உள்ளடக்கிறத நாங்கள் இந்த அரசியலை பற்றி யோசிக்க வேண்டி இருக்கு. அடுத்ததாக என்ன நடக்கும்னா, இந்த யார் இந்த நாட்டுக்கு உரித்தார்கள் சிங்களவர் மகாவம்ச தங்களுடைய வம்சத்தை தங்களுடைய சரித்திரமாக சொல்லிக் கொண்டார். அதில் வரலாற்று ஆடினோ புனை வந்ததும் ஒரு புராணம் வந்ததும் மற்றாக்கட்ட புதிதாக அந்த புராணத்தில் படியே விஜயன் நாடு கடத்தப்பட்டு ஒரு பேரோட வார கப்பல் வந்தார்கள். அப்புறம் இங்க குடியேற பிறகு தென்னிந்தியன் மதுரையில் பண்றது வரையில் அசலா இருந்தவர்கள் யாருன்னா இங்க கோயில் சொல்லப்படுற வடிவர்கள் தான். பிற்கால வரலாறுகள்ல பண்பது தேச படையெடுப்பு ரெண்டு செயல்கள் மாட்டியிருந்த படையெடுப்பு நடக்குது. அதுக்குள்ள வாரர்கள் ஒரு போதி போறாங்க. அவங்கள ஒரு பகுதிதான் இன்னைக்கு கரவாசமா வருதுன்ற ஒரு வாதம் இருக்கு. அப்புறம் தமிழர்கள் அப்புறம் மலைய மக்களை கொண்டுவாங்க. அப்ப இன்றைக்கு இப்ப யார் பூர்வீகம் என்றால் என்ன ஒரு சம்பந்த தாழ்நிலை. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரலாறு இருக்கு, ஒரு கதை இருக்கு. அது புராணமாவோ என்னவோ இருக்கு. இன்னொரு பகுதி ராவணன் சொல்லுங்க. அது நல்ல ஆளுங்கள் ஒருத்தரும் சீரியஸா வரலாறு நாங்கள் பேசுவது. ஆனால் சிறுபான்மை பேச எங்களுக்கு சிங்க பகுதி பேசுறாங்க. அல்லது இன்னொரு பகுதி ஆதாமுடைய பாதம் இருக்குது, இது ஆதாமுடையது என்று முஸ்லிம்களோ கிறிஸ்தவர்களோ உருவமாக செய்யலாம். ஆனா இப்படி புனைக்க முடிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் புனைவுகள். ஆனா குறைஞ்சபட்சம் நாங்கள் இந்த ஆட்சியை பொறுப்படைக்குள்ள எடுத்து அவ்வளவு வரைக்கும் அந்த உரிமை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். வெள்ளையருக்கு ஆட்சி எப்போ வருதோ பிறந்து நாங்கள் சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இருந்து எல்லாரையும் நாங்கள் பிரஜையாக்கி கொண்டுதான் மேற்கொண்டு பயணிக்கிறோம். அந்த புரிதலோடு தான் மலைய மக்கள் இங்கே கொண்டு வரப்பட்டது. ஒரு கட்டத்துல மலைய மக்கள் எதிர்காலம் குறித்த அச்சத்துல அவர்கள இடம்பெறுவத தேசிய காங்கிரஸ் எதிர்க்க தோன்றாங்க. உள்ளூர்ல ஆட்சிக்கு வரவில்லை சுதந்திர இயக்கம். அவர் டிஎஸ் பண்ண சந்திச்சு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நாங்கள் எல்லாரையும் பிரஜைகளை அனுப்புவோம், நீங்கள் தயக்கவில்லாத அனுப்புவோம். ஆனா அப்புறம் திடீர்னு லைன் கூறி இவர்கள் நாடற்றவர்கள் ஆக்கப்பட்டார்கள், பிரஜாபதியற்றவர்கள் ஆக்கப்பட்டார்கள். அப்ப இப்படி இருக்கக்குள்ள நடக்கிறதால் இதுல நாங்கள் என்ன செய்யணும்? அப்ப இதுல இன்றைக்கு அரசியல் முறையக்கூட இந்த விஷயங்களை பகிரங்கமாக பேசப்பட்டு வெளிப்படையாக திறந்த மனதுடைய முறையாக இந்த எல்லா சமூகங்களையும் அபிலாஷையில் உள்ளடக்கிறதா ஒரு அரசியல் உருவாக்கப்படுமா என்றால் அது நிலையான நீடித்து சமாதானத்தை கொண்டு வர நீதியான ஒரு அரசியல் பயிர்க்க இல்லையா? ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு பொறுத்து எவ்வளவு சர்ச்சைகளோட எவ்வளவு புறக்கணிகளோடு உருவாக்கப்பட்டு அவை நிறைவேற்றப்பட்டதோ அதே மாதிரி நடக்குமா இருந்தால் இன்னும் நாங்கள் இன்னும் பல ஆண்டுகால யுத்தங்களையும் அல்லது கொந்தளிப்புகளையும் நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது நான் நினைக்கிறேன். அடுத்த பிரச்சனை இங்க தமிழ் மக்களுடைய பிரச்சனை பேசக்கூடிய நடக்குது. தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்ற ஒத்துக்கொள்வதிலே பல தயக்கம்.
அப்படி ஒத்துக்கொண்டால் சிங்களத்தில் இருக்கிற தேசியவாதத்தில் போயிடுவாங்க. ஒரு சமபந்தி போட்டு காலியிலயோ அம்பாந்தொழிலையோ குழந்தைகளோ யாரும் வந்து எங்களுக்கு மாகாண சபையை கோரவில்லை. அதிகாரத்துக்கு தமிழ் மக்கள் திட்டவட்டமான கோரிக்கை வச்சிருக்காங்க. அதே கோரிக்கை முஸ்லீம்களும் மலைய மக்களும் வைக்க முடியும். அது வைக்காது அவைய அந்த சம்பந்தப்பட்ட. அப்ப தீர்வு அங்க வைக்காம திட்டவட்டமா தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் உள்ள அந்த அரசியல் அதிகார பகிர்வு என்ற விஷயத்தை எடுப்பாங்க. ஒரு சமபந்தி மோசனா வச்சு விட்டோம். 9 மாகாணமாக பிரிச்சு 9 மாகாணத்துக்கு நாங்கள் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுப்போம். சிக்கல் இருக்கிறாங்க. இது அந்த கோரா இருக்கிற அந்த பிரச்சனை அட்ரஸ் பண்ணாம தமிழ் மக்களுக்கு இந்த பிரச்சனை ஒரு வகையா இயக்கத்துக்கு அதை ஒத்துக்கொள்றீங்க தயக்கம் கேட்கும். நாங்கள் உருவாக்கின வடகிழக்கு மாகாணம் செய்ய தன்னை இணைச்சு கொடுக்க அது தாயக பிரதேசம் ஒன்றா வச்சிருக்க ஒரு தேசமாக சொல்றது தெற்கில் ஒரு நீங்க எங்களுக்கு காணி அதிகாரம் வேணும், பொலிஸ் அதிகாரம் வேண்டாம் கோரிக்கை வைக்கிறது. சிங்கள தேசத்துல கையில் அது இருக்கிறது, எங்களுக்கு தமிழ் தேசத்துல கைக்கு வரவாடும். அந்த கோரிக்கையை பொருளர்வை கேட்க இல்லை, கேட்க இல்லை, அவர்களையும் கேட்கிறாங்க. அது அங்கதான் சிங்கள தேச கையில இருக்குது. நீ இதை மத்திய மாகாணத்துக்கு சிங்கள தேச கையில அங்க பணிமா அது அதிகாரம் கைமாற இந்த மாதிரி வச்சு போட்டு செய்யறாங்க. எல்லாரும் சமமாக நடத்துறதா பாசாங்க. இது பிரச்சனையை ஒரு நாளாக அட்ரஸ் பண்ணலாம், பயன்படாது. உதாரணம் இதுல என்ன நடக்குது, அவர் பிறந்த போலி பிறந்த கொண்டு வர ஒரு ஓமையாத்தான் சொல்றாங்க. எல்லைக்கு அங்கால் விட்ட ஒரு பந்தி சபையில பந்தி முடிஞ்சு போட்டுட்டு போற ஒரு 10 பேருக்கு இல்ல ஆகும். அவரே நல்லா இருக்கிறார், பசியில கத்துறா தெரியும். அப்ப நாங்கள் சாப்பிட்டு என்ன சீனம் போடாம அவனுக்கு கிடைக்கல பசிக்கும், நாங்களே வெளியில இருந்து சாப்பாடு பண்ணிக்கணும். நாங்க ஓடி போய் அவங்க பக்கத்துல இருந்து கொள்வோம், சாப்பாடு வேணுந்தாரு. அப்படி நாங்கள் வெளியில ஆதரிக்கலாம். உள்ள போயிட்டு அந்த உணர்வுகளை கொண்டுக்கலாம். சுத்தி சத்தம் போங்க, சும்மா கத்துறேன், கொஞ்சம் அமைதியா இருக்கலாம். அவன் பசியில கத்துறாங்க. இதே பிரச்சனை சமூக சொல்லிட்டு வரைக்கும் பிரச்சனை. தமிழ் மக்களுக்கு உரிமைக்காக அங்க அங்கீகரிக்கணும். நீங்கள் ஒரு நியாயமான அரசியல் செய்தால் அங்கீகரிக்கணும். சமூகம் நீங்கள் அவ்வளவு சட்டம் போட்டீங்க, இந்த கோரிக்கை அமர்த்திக்கிறாங்க, பொறுமையா இருக்கிறாங்க, அவருக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கலாங்க. விட வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. நாங்கள் சட்டம் போடாதான் உங்களுக்கு கேட்குது. நாங்கள் ஒன்றும் சொல்லாம நீங்க செய்திருக்க வேண்டியது உதவி செய்து சொல்றீங்க. நாங்கள் கலகாரி செய்கிறோம், என்னத்துக்காக அந்த உரிமையை கவனத்தை பெறணும். இன்றைக்கு இங்க வந்து நாங்கள் யாராவது பிளாக் லைவ் மேட்டர் சொல்றீங்க வந்து இல்ல பிளாக் லைவ் மேட்டர்ஸ், ஒயிட் லைவ் மேட்டர்ஸ், ஹோம் லைவ் மேட்டர் அடிச்சு கழிச்சுட்டோம்னு ஓடுறாங்க. ஆனா எங்களுக்கு மட்டும்தான் வந்து சம உரிமை பேசுறது. உரிமை மறுக்கப்பட்டவரும் உரிமை உள்ளவரும் உண்டாட்டு பேசாது. உரிமை மறுக்கப்பட்டவர் பேசும்போது அவர் அங்கே வழி அங்க வந்து அதை நீத்து போற வேலையை நாங்கள் செய்யக்கூடாது. ஐக்கியப்பட்ட புரட்சியை பற்றி ஒரு விஷயம் நாட்டுக்கு போகிறேன். ஒரு புரட்சி பேசுறேன். அது தமிழ் தேசியக்கு எதிராக வைக்கப்படுற வாதமா இருக்க இதை கொஞ்சம் நிப்பாடி கூட அங்க போய் நாங்கள் கேட்கிறேன். ஐக்கியப்பட்ட புரட்சி நாங்கள் என்ன செய்ய போறோம்? அப்ப ஒரு தொழிலாளர்கள் ஆட்சியாளர்கள் கைப்பற்றினால் தானாகவே தேசிய பிரச்சனை அழிந்து இல்லாம போயிருமா? வெறும் முதலாளித்த சதிகள் எங்களை முக்கிய விட்ட பிரச்சனை தானே இது. சன்வாசம் இந்த கட்சியில் கொண்டு வைக்கணும். தமிழ் தொழிலாளி இயக்க தமிழ் முதலாளி என்றால் தமிழர்கள். அப்ப ஆளுநர்கள் தொழிலாளர்களை வெறுமனே மோதலுக்காக திசுதலுவதற்காக செய்யப்பட்ட விஷயம் தானே. அப்ப இவர்களை நீக்கி விட்டால் இதுக்கு இல்லாம போகுமா? அல்லது இந்த முதலாளித்த வர்க்கங்கள் இதை தீர்க்க விரும்பாத வகையில் அந்த அவர்களை அகற்றி விட்டால் உண்மையாக தீர்வு வைக்கப்படும் என்ற கருத்துல நம்ம பேசுகிறோம். ஒடுக்கப்பட்ட தேசங்கள் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு எல்லா உரிமைகளும் இந்த வகையில் ஒடுக்கப்படும் சொல்லணும். அப்படின்னா அந்த தீர்வு சாமான் பேசணும். வெறுமனே ஐக்கியப்பட்ட புரட்சி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி சொல்ற ஐக்கியப்பட்ட புரட்சி வந்து ஒரு சமஸ்தியாவோ இல்லையா ஏதோ அனுப்பா இருக்குமா இருந்தால் அதை இன்றைக்கு வச்சால் அதுக்கு முன்பு இல்லை.
அதுக்கு முதலாளி சமூகம் தீர்க்க முடியாத பிரச்சனை இல்லை, உடம்ப மாற்ற சம்பந்த பிரச்சனை இல்லை. அப்ப அப்படி வரைக்கும் நீங்க என்ன செய்வீங்க? அப்ப மற்ற இன்றைக்கு இந்த அரசியலை உருவாக்குறது யாரோ ஒரு நம்பி இருக்க முடியாது. என்பிபி ஒரு முற்போக்கு அரசாங்கம் அவர்களை நம்பினாங்க இருக்கலாம். இதே ஒரு வியாதம் ஜின்னாவுக்கும் காந்தி முறையில போயிருக்கு. அவர் பிரிவினைகளை காந்தி சொல்றாரு, நீங்க என்ன நம்புறீங்க, நான் இதற்கெல்லாம் விடுவேன். அப்ப ஜின்னா சொல்றாரு, நீ நானே இருக்க புறாக்களை இதுக்கு புறவு இந்த சமூகம் வாழ. அப்ப ஒரு நீண்ட காலம் வைத்திருக்கக்கூடிய வயதுங்கவன் திருவள்ளுவர். பட் இப்ப அண்மையில ஏக்கிய ராட்சி என்ற சொல் திரும்பவும் பலவிதமாக பலம் அடிபடுறது நாம் கவனிக்க வேண்டும். ஒற்றையாட்சி ஒன்று தெளிவாக ஒற்றையாட்சி அதுக்குள்ளாக தீர்க்க முடியாது. ஒரு விரிவான சமஸ்கியம் நோக்கி போகும். அதை உறுதிப்படுத்த அந்த அரசியல் இருந்தா அதுதான் ஒன்று நிலையான நீடித்த சமாதானத்துக்கும் அமைதிக்கும் வழிவகுக்கும் கேட்டு என்ற உரையை முடித்துக் கொள்வார். நன்றி.